ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரிவாளுடைய மகிமைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். கனகதாரா சோஸ்திரம் தெரியுமான அந்த அம்மையாரை கேட்டு அந்த அம்மாவை சொல்லி அந்த மணிவண்ணன்கிற அவளோட பையனும் சேர்ந்து சொல்லி போயிட்டு வாங்க ஆத்துக்குன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். நாளைக்கோ இல்லை நாளைக்கோ வாங்கோன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். அடுத்த நாளே இந்த அம்மா அழுதுண்டே ஓடி வருது. அந்த பையனும் 2 பேரும் சேர்ந்து அழுதுண்டே ஓடி வரான். அன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. மேக்ஸிமம் ஒரு 10 பேர் தான் இருந்திருப்பா. இப்படி அழுதுண்டே 2 பேரும் ஓடி வந்தோடனே அந்த பெரியவா பார்த்துட்டு சிரிக்கிறா. என்ன மணிவண்ணா, கைவிட்டு போன பணமெல்லாம் திரும்பி வந்துடுத்தா? அந்த அம்மா அழுதுண்டே இருக்கு. இவனுக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்க முடியல. பெரியவா நேற்றுக்கு நாங்கள் போனோம்மா, ஆற்றுக்கு போனால் நைட்டு நாங்கள் லாரி பிடிச்சி நாங்கள் போனோம். ஆற்றுக்கு போனால் ஒரு அங்கே 4-5 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஆற்று வாசல்ல. என்ன எங்களுக்கு யாருமே தெரியல, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ என்னன்னா, அந்த 4-5 பேரில் இப்போ அப்பா இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்காக கடன் வாங்கி அந்த ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக நிலத்து மேலே கடன் வாங்கி கொடுத்துருந்தாரு இல்லையா அந்த மணிவனோட அப்பா. அவரோட இறந்தது கூட வராதவர் அவரோட கூட இன்னொரு 4-5 பேரை கூட்டிட்டு 13,000 ரூபா பைசாவையும் எடுத்துட்டு என்னை மன்னிச்சிருங்கோ, நான் தப்பு பண்ணிட்டேன், அவரோட இறந்ததுக்கும் நான் வரல, தப்பு பண்ணிட்டேன், அவருக்கு கடன் வாங்கின பைசாவையும் நான் திருப்பி கொடுக்காம இது பண்ணிட்டேன், என் பொண்ணு இன்னைக்கு நன்னா இருக்கா, அதுக்கு காரணம் அவர் அன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணினதான் அப்படின்னு அந்த 13,000 ரூபாய இந்த அம்மா கையில் கொடுத்துட்டு அவர் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு அப்படி தேம்பி அழுதுட்டு போயிட்டாராம். அடுத்த நாள் காலையில் எழுந்தா விடிகாலம்பரியே இன்னொரு 4-5 பேர் 2-3 ரிலேட்டிவ்ஸ் அப்பா கிட்ட கடன் வாங்கினவர் திரும்பி வராதுன்னு நினச்சிட்டு இருந்த பணம் எல்லாருமா 6,000 ரூபா பணத்தை கொண்டு கொடுத்து, உங்கள் அப்பா எங்களுக்கு கடன் கொடுத்துருந்தா நாங்கள் இந்த மாதிரி உரிய வட்டியோட, அந்த ஃப்ரெண்டும் உரிய வட்டியோட 13,000, இந்த 2 ரிலேட்டிவ்ஸும் 6,000 ரூபா உரிய வட்டியோட கொடுத்துட்டு என்னை மன்னிச்சிருங்கோ, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கொடுத்துட்டு போகிறா அப்படின்னு இந்த மணிவண்ணன் காத்தால நடந்ததை அம்மா அவள் கொடுத்துட்டு போனதுலேருந்து அழுதுண்டே இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே பெரியவா அப்பவும் சிரிச்சுண்டு, அதாவது நேற்றுக்கு இங்கே நீங்கள் வராமல் எங்கிட்டக்க உங்களுடைய கதையெல்லாம் சொல்லாமல் இருந்திருந்தா கூட இந்த பணமெல்லாம் திரும்பி வந்திருக்கும்ப்பா. எப்படி பாருங்க, எல்லாம் அவர் அருள் தான் நடந்திருக்கு. எல்லாமே இன்சிடென்ட்லாம் ஆனால் திருப்பி நம்ம சொல்லிகிட்டே வரோம். நம்ம எதேச்சியாக நடந்த மாதிரி தான் பெரியவா எல்லாமே பண்ணுவோம். எப்படி இந்த மணிவன்கிட்ட சொல்கிறா, நேற்றுக்கு நீ இங்கே அதனால தான் நடந்ததுன்னு இல்லைப்பா, உனக்கு இன்னைக்கு வரணும்னு இருக்குப்பா. ஏன்னா உங்கள் அப்பா எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராம அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தன்னுடைய நலம் தனக்காக இல்லாமல் தன்னுடைய ஃப்ரெண்டினுடைய டாக்டர் மேரேஜுக்குன்னு கொடுத்தார். அந்த தானம் கொடுத்ததனுடைய பலன் தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி அந்த கொடுத்த தானம் அது உரிய இன்னைக்கு பகவான் உனக்கு வரணும்னு இருக்குது. அதனால் பகவானுடைய அருள் உனக்கு இருக்குது, தாயாரோட அருள், இந்த கனகதாரா சோஸ்திரம் சொன்னேன் இல்லையா, அதனுடைய அருள் உனக்கு நீங்கள் வந்துருச்சு இன்னைக்கு. ஸோ எல்லாம் தாயார் வைஷ்ணவா தானே, பெருமாள் தாயாருடைய அனுகிரகம், அதுக்கும் மேலே உங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதம், அவர் பண்ணின ஒரு புண்ணியம். அதுதான் திருப்பி நம்ம சொல்கிறது. அதுதான் பெரியவா பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஜென்மத்தை எவ்வளவு நம்ம புண்ணிய காரியத்துக்கு செலவழிக்கிறோமோ அவ்வளவு நம்மளுடைய குழந்தைகளுக்கு, நம்மளுடைய சந்ததியர்களுக்கு பணங்காசு பேங்க்கில் சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. புண்ணியங்கிற ஒரு சொத்தை நம்ம சேர்த்து வச்சாலே போகிறோம். அப்போது பெரியவா சொல்கிறா, எல்லாம் உங்கள் அப்பாவனுடைய ஒரு தர்மம் தான் இதெல்லாம் ஒன்று பண்ணியிருக்கு. காரைக்குடியில் போய் காலேஜில் போய் சேரு, அம்மாவையும் கூட்டிகிட்டு போ,
நன்னா அம்மாவையும் பார்த்துக்கோ, கடவுளை கை விட்டுறாத, மனசில் நம்பிக்கையோட பண்ணு. அண்ட் இன்னொன்று என்ன தெரியுமா, உபாத்தியாயர் தொழிலை விட்டுடாத. அந்த உபாத்தியாயர் தொழில் ரொம்ப புனிதமானது. இதில் எந்த கௌரவ குறைச்சலும் இல்லை. நன்னா இருப்பேள். நீங்கள் நடுத்தருவில் வந்துட்டோன்னு சொல்லாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்பினவரை கடவுள் என்றைக்குமே கைவிட்டதில்லை. அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜென்மம் போராது. யார் சொல்கிறது? பெரியவா சொல்கிறான். எல்லாம் பகவான் செயல், தாயார் செயல். கணக்கதார சொசம் சொன்னேன், அதோட செயல். நல்லபடியாக இருப்பேன். போயிட்டு உபாத்தியாயர் தொழிலை விட்டுடாது. இதில் எந்த கௌரவ குறைச்சலும் இல்லை அப்படின்னு சொல்லி பிளெஸ் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறேன். அதான் நான் சொன்னேன், அந்த குச்சேலருக்கு குச்சேலர் அவல் எடுத்துன்னு போகிறார் கிருஷ்ணருக்கு. அந்த கதையை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பிடி அவல், 2 பிடி அவல் சாப்பிட்டுட்டார் கிருஷ்ணர். 3வது பிடியும் சாப்பிட்ற போச்சு ருக்மிணி தடுத்துடுறா. இதுக்கே அவர் எவ்வளோ பணக்காரராக போகிறார், எவ்வளோ செல்வம் அவருக்கு கிடைக்க போகிறது, இன்னும் நீங்கள் மகாலட்சுமியே தடுக்கிறா. ஆனால் பெரியவா அந்த அவலை சாப்பிடக்கூட இல்லை, கண்ணால் பார்த்தா. இந்த கண்ணால் பார்த்ததுக்கே எவ்வளோ அருள் இருக்குது அப்படின்னா வேற என்ன சொல்கிறது. காமாட்சி ஸ்வரூபமா, மகாலட்சுமி ஸ்வரூபமா. ஆனால் தன்னால் எதுவுமே நடக்கலை. எல்லாம் பாரு, நீ இன்னைக்கு வரலன்னா கூட, நேற்றுக்கு நீ வரலன்னா கூட நடந்திருக்கும். இது உனக்கு இன்னைக்கு பைசா வரணும்னு இருக்குடா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்படின்னா இது பெரியவானால தான் முடியும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.